அண்மை செய்தி. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையே சமரச முயற்சி தீவிரம் பெற்றிருக்கிறது. தலைமையின் அறிவுறுத்தல்படி ராமதாஸ் அன்புமணி விமர்சிக்கும் விதமான பதிவுகளை எழுதியோர் அவற்றை டெலீட் செய்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கருத்து மோதலால் ராமதாஸ் அன்புமணி விமர்சித்து சமூக வலைதளங்களில் ஆதரவாளர்கள் பதிவிட்ட பதிவுகள் நீக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையிலான கருத்து மோதல் காரணமாக கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக கடுமையான விமர்சன பதிவுகள் இரண்டு பக்கமும் எழுதப்பட்டு வருகின்றன. அன்புமணியை விமர்சித்து ராமதாசினுடைய ஆதரவாளர்களும், அதே போன்று மருத்துவர் ராமதாஸை விமர்சித்து மருத்துவர் அன்புமணியினுடைய ஆதரவாளர்களும் பகிரங்கமாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அன்புமணிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் கடந்த காலங்களில் ராமதாஸ் அன்புமணி தொடர்பாக கூறியிருந்த தகவல்களை எல்லாம் பதிவு செய்து அவையெல்லாம் பொய்யா என்று குறிப்பிடக்கூடிய விதமாக ராமதாஸை நோக்கி எதிர்கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான சமரசத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் பாமகவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய அரசியல் நோக்கர்கள் மூலமாகவும் சமரச முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்று காலை முதல் பாமகவினுடைய ஊடகப் பேரவையின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொலைபேசி மூலமாக பாமகவின் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து தொடர்பு கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் மருத்துவர் ராமதாஸை விமர்சித்து அன்புமணியினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடியவர்கள் பதிவிட்ட அனைத்து சமூக வலைதள பதிவுகளையும், அது ட்விட்டர் உள்ளிட்ட பக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ் வலைதளங்கள் மற்றும் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் ராமதாஸை விமர்சித்து அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் எழுதியிருந்த அனைத்து பதிவுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மருத்துவர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்களாக இருந்து அன்புமணியை விமர்சிக்கக்கூடிய விதமாக கட்சியில் புதிய நபர்கள் சேர்வதற்கு அன்புமணி தடையாக இருக்கின்றார் என்பது போன்று எழுதப்பட்ட அனைத்து பதிவுகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து பாமகவின் சமூக ஊடகப் பேரவையின் அனைத்து முக்கிய நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுத்து இந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக பாமகவின் அந்த முக்கிய நிர்வாகிகளுடைய முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் நிறைந்து கிடந்த பாமகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பான அனைத்து பதிவுகளும் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஊடகப் பேரவை நிர்வாகிகள் மூலமாக அவர்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு ராமதாஸை விமர்சித்து பதிவிட்டிருந்த அனைத்து பதிவுகளும் நீக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக உடனடியாக ஒரு சமரச முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. விரைவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான அந்த மோதல் முற்றுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.